ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலி வழிகாட்ட சக்கரவர்த்தியின் ஆணைக்குட்பட்டு தன்னை கைது செய்ய வந்திருப்பவர்களிடம் தன்னை ஒப்புவிக்க இளவரசர் அருள்மொழிவர்மர் சென்று கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது சேனாதிபதி மிகவும் கண்டிப்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும், நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும், ஆனால் தங்களுடன் நானும் தொண்டைமான் ஆற்றில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீருவேன், அது என்னுடைய கடமை என்றார். சேனாதிபதியின் இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர், அப்படியே ஆகட்டும், தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்கவில்லை என்றார். அப்போது சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைத்துச் சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார். பின்னர் தம்முடன் வந்த படை வீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார். பார்த்திபேந்திரன் இளவரசரிடம் விடைபெற்று கொண்டான். ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன். இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார். ஆயினும் என்ன செய்வது? தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள். என் பேரில் குற்றமில்லை. இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி என்றான். இளவரசர், அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா? தாங்களும் சேனாதிபதியோடு துண்டைமானாறு வரை வந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டார். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிறது. அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும். கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். பின்னர் வந்தியத்தேவனை பார்த்து, வல்லத்தரையனே, என்னுடன் நீ காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான். வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு, இல்லை, இளவரசருடன் நான் போக விரும்புகிறேன் என்றான். நல்லது, என்னுடன் வராததற்காக பிறகு வருத்தப்படுவாய் என்று சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் புறப்பட்டான். சேனாதிபதியின் கட்டளையின்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பிச் சென்றார்கள். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம், அந்த பல்லவன் கூறியதன் பொருள் என்ன? தன்னுடன் வராததற்காக நான் வருத்தப்படுவேன் என்று ஏன் கூறினான்? உமக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டான். சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அதன் விவரம் இன்னதென்று தானே சீக்கிரத்தில் தெரியும். உண்மையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சங்கடத்துக்கு மூல காரணம் இந்த கொடும்பாளூர் கிழவர்தான் என்றான். அது இப்படி? சேனாதிபதி என்ன செய்திருக்க முடியும்? எல்லாம் அவருடைய வேலைதான். அவருடைய குடும்ப பெண் ஒருத்தி பழையாறையில் வளர்கிறாள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாய் தெரியும். வானதி தேவியை தானே சொல்கிறீர்? ஆமாம் ஆமாம். அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக இவருக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று சேனாதிபதிக்கு ஆசை. பக்த குருக்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அளிக்கும்படி ஏவியவர் இவர்தான். இவருடைய முயற்சியை ரகசியமாக வைத்திருக்கவாவது தெரிந்ததா? அதுவும் இல்லை. செய்தி தஞ்சைக்கு எட்டிவிட்டது. அதனால்தான் முதன் மந்திரி அனிருத்தர் இலங்கைக்கு வந்தார். என்னையும் இளவரசரிடம் அனுப்பி வைத்தார். வந்தியத்தேவா, எது எப்படியானாலும் நம்முடைய உயிரை நாம் பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இளவரசர் இலங்கை சிம்மாதனத்தை ஏற்க மறுத்தது பற்றி நீயும் நானும் தஞ்சையில் சாட்சி சொல்லும்படி நேரிடலாம். இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன. அவருடன் வந்திருந்த படை வீரர்களின் 4 பேரைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டுச் சென்றார்கள். கடைசியாக இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே முன்னர் சொன்ன 4 வீரர்களும் உயர்ந்த சாதி குதிரைகள் மீதேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி ஏறி இருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது. பூங்குழலியைத் தவிர அதன் மீது யானைப்பாகன் ஒருவன் மட்டுமே ஏறிக்கொண்டிருந்தான். கொஞ்ச தூரம் ராஜபாட்டை வழியாக அவர்கள் சென்றார்கள். ஆனால் ராஜபாட்டையில் பிரயாணம் செய்வது சுலபமாக இல்லை. வழியெங்கும் ஜனக்கூட்டமாயிருந்தது.
இளவரசர் அந்த வழியில் வருகிறார் என்பதும் எப்படியோ ஜனங்களுக்கு தெரிந்து போயிருந்தது. இலங்கை தீவின் வடபகுதியில் அப்போதெல்லாம் தமிழர்களே அதிகமாக வசித்து வந்தார்கள். அங்கங்கே ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, சேனாதிபதி கொடும்பாளூர் வேளார் வாழ்க என்று கோஷித்தார்கள். சில இடங்களில் ஜனங்கள் குதிரைகளைச் சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தார்கள். வரவர பின்தொடர்ந்து வரும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. குதிரைகள் வேகமாக போக முடியவில்லை. இளவரசர் சேனாதிபதியுடன் இதை பற்றி விவாதித்ததன் பேரில் ராஜபாட்டையிலிருந்து விலகி காட்டு வழியில் போவதென்று தீர்மானமாயிற்று. ஜனங்களை மெதுவாக கழித்து கட்டிவிட்டு அவர்கள் காட்டு வழியில் பிரவேசித்தார்கள். காட்டு வழியில் இயற்கை இடையூறுகள் காரணமாக வேகமாக போக முடியவில்லை. கொஞ்ச தூரம் போனதும் தடாகம் ஒன்று தென்பட்டது. அதன் கரைக்கு வந்ததும் எதிர்க்கரையில் ஒரு பெரிய ஜனக்கும்பல் நிற்பது தெரிந்தது. இவர்களை பார்த்தவுடனே அந்த ஜனக்கும்பலின் மத்தியிலிருந்து தாரை, தப்பட்டை, கொம்பு, பேரிகை முதலிய வாத்தியங்களின் பெருமுழக்கம் கிளம்பிற்று. கொஞ்சமிருங்கள், நான் போய் அவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சேனாதிபதி குதிரையை தட்டிவிட்டு கொண்டு முன்னதாகச் சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து, இளவரசர் இந்த வழி வருவது எப்படியோ பக்கத்து கிராமவாசிகளுக்கு தெரிந்து போயிருக்கிறது. இளவரசருக்கு மரியாதை செய்யத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார். ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள். இளவரசரை சுற்றி சுற்றி வந்து அடங்காத ஆர்வத்துடன் பார்த்தார்கள். பல வகை ஜெயகோஷங்களையும் வாழ்த்தொலிகளையும் கிளப்பினார்கள். அவற்றில் ஈழத்தரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க என்ற கோஷம் மட்டும் பிரதானமாயிருந்தது. இளவரசர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு தலைவன் என்று தோன்றிய ஒருவனை அருகில் அழைத்தார். இவர்கள் எதற்காக எனக்கு ஈழத்து அரசு பட்டம் கட்டுகிறார்கள் என்று கேட்டார். அவன் மிக பணிவுடன், அரசே, பன்னெடுங்காலமாக இந்த ஈழநாடு நிலையான அரசு இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறது. பொன்னியின் செல்வர் ஈழநாட்டின் மன்னராக வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இந்த நாட்டில் வாழும் எல்லா ஜனங்களுடைய விருப்பமும் அதுதான். தமிழர்கள், சிங்களவர்கள், சைவர்கள், பௌத்தர்கள், துறவிகள், இல்லறத்தார் எல்லாரும் அதையே விரும்புகிறார்கள் என்று கூறினான். இளவரசருக்கும் அவரைச் சேர்ந்தவர்களுக்கும் விருந்தளிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியவில்லை. விருந்துண்ட பிறகு விடை பெற்று புறப்படுவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. இளவரசருக்கு உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் தனித்து பேசிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. தம்பி, பார்த்தாயா? இதெல்லாம் சேனாதிபதியின் சூழ்ச்சி என்று தெரியவில்லையா? முன்னாலேயே அவசரமாக செய்தி அனுப்பி இந்த உபச்சாரங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான். சேனாதிபதியின் ஏற்பாடுதான் என்று ஒருவாறு தெரிகிறது. ஆனால் இந்த சூழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லையே. இப்படியெல்லாம் இந்த தீவில் வாழும் ஜனங்கள் சொல்வதை கேட்டு இளவரசர் நேற்று வேண்டாம் என்று மறுத்த சிம்மாசனத்தின் பேரில் இன்றைக்கு ஆசை கொண்டு விடுவார் என்ற எண்ணமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். அது ஒரு நோக்கமாக இருக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது நம் பிரயாணத்தை தாமதப்படுத்துவதுதான் என்றான் ஆழ்வார்க்கடியான். பிரயாணத்தை தாமதப்படுத்துவதனால் சேனாதிபதி என்ன பலனை எதிர்பார்க்கிறார்? அது எனக்கும் தெரியவில்லை. சீக்கிரத்தில் தெரிந்துதானே ஆக வேண்டும். இளவரசருடைய முகத்தைப்பார், அவருக்கு இவையெல்லாம் பிடிக்கவில்லை என்று தெரிகிறதல்லவா? வந்தியத்தேவன் இளவரசரின் முகத்தை பார்த்தான். ஆத்திரமான வார்த்தைகளை பேசும்போது கூட மலர்ந்து விளங்கிய அவருடைய முகத்தில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தன. புருவங்கள் நெறிந்திருந்தன. கண்கள் ஆழ்ந்த சிந்தனையை காட்டின. அதே சமயத்தில் பூங்குழலி அந்த குளத்தின் இன்னொரு கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். எதிர்பார்த்தபடி அவளுக்கு இந்த பிரயாணம் உற்சாகம் தருவதாக இல்லை. பிரயாணத்தின் போது இளவரசருடன் தனித்திருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்தாள். அவர் தன்னுடனே அளவளாவி பேசுவார் என்று எண்ணினாள். தன் மனத்தில் பொங்கும் உணர்ச்சியில் ஒரு சிறிதேனும் வெளியிடலாம் என்று ஆசைப்பட்டாள். அதற்கெல்லாம் சமயமே கிட்டாது போலிருக்கிறது. இளவரசரைச் சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கிறது. அவரை எதிரிகளிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பழி ஒன்றுதான் மிஞ்சும் போலும். அந்த பழி தனக்கு எதற்காக ஏற்பட வேண்டும்? ஏன் இங்கிருந்தபடி ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிடக்கூடாது? சேனாதிபதியின் கோபத்திலிருந்தாவது தப்பியாக வேண்டுமே. ச்சே, சேனாதிபதி கோபம் என்ன செய்துவிடும்? யாருடைய கோபம்தான் என்ன செய்துவிடும்? அதற்கெல்லாம் நான் பயப்படவில்லை. ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் ஏன் மண்ணோடு மண்ணாக வேண்டும்? இந்த நெஞ்சில் உள்ள தீ எத்தனை நாள் இப்படி என்னை தகைத்து கொண்டிருக்கும்? இந்த உடம்பில் உயிர் எதற்காக இருக்கிறது? திடீரென்று ஒரு இடி விழுந்து என்னை கொன்றுவிடக்கூடாதா? இப்படி எத்தனையோ 1000 தடவை ஆசைப்பட்டாகிவிட்டது. பயனொன்றுமில்லை. இந்த உயிர் தானாகப் போகப் போவதில்லை. நானாக ஏதேனும் செய்து கொண்டால்தான் இந்த உயிர் போகும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2 பெரிய மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில புகுந்து மறைவான இடத்துல வந்து நிற்கின்றன. அவற்றில் நிறைய போர் வீரர்கள் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக வந்திருப்பதாக பேசிக்கிட்டாங்க. இளவரசர் இந்த நாட்டில் உள்ள புத்த குருக்களோடு சேர்ந்துக்கிட்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டி கொள்ள சூழ்ச்சி செய்திருக்கார். இதனால் அவரை சிறைப்படுத்தி வரும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். இந்த விஷயம் சேனாதிபதிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அருள்மொழிவர்மரை தப்புவிக்க அவர் முயல்வார். அதனால இளவரசர் இருக்குமிடம் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் கட்டளை கொடுத்து கையோடு அழைச்சிக்கிட்டு போகணும். இதுதான் பூங்குழலி கொண்டு வந்த செய்தி. இது ஏற்படுத்தின தாக்கத்தை கேட்டுக்கிட்டு வந்தோம். சரி, இந்த செய்தி உண்மைதானா? இந்த பெண்ணின் கற்பனையாக கூட இருக்கலாம் அல்லவா? இதை உறுதிப்படுத்திக்க நானும் கூட வருவேன்னு சேனாதிபதி வேண்டிக்கிட்டார். அதுக்கு அருள்மொழிவர்மர் மறுப்பு தெரிவிக்கல. மாமல்லபுரத்துல ஆதித்த கரிகாலன் நந்தினியை பத்தி சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு இது அந்த மோகினியின் தூண்டுதல்ங்கிற கருத்து ஆழ பதிஞ்சு போச்சு பார்த்திபேந்திரனுக்கு. சக்கரவர்த்தியின் கட்டளைங்கிறது முழு பொய். இதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இந்த பாதகத்துக்கு உடந்தையா இருக்க மாட்டேன், உடனே காஞ்சிக்கு திரும்பி போகணும், ஆதித்த கரிகாலரிடம் எல்லாத்தையும் சொல்லணும்னு புறப்பட்டுடுறான். கதையை கேட்டுக்கிட்டு வர நாம சில கூறுகள்ல சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கும். இப்போ இந்த கோஷ்டியில இளவரசர், சேனாதிபதி, திருமலையப்பன், வந்தியத்தேவன் இவங்களோட 4 வீரர்கள். யானை மேல பூங்குழலி, அதை நடத்துற பாகன். நல்லது. இளவரசரை சிறைப்படுத்துற விஷயத்துல பூங்குழலி பொய் சொல்லலைன்னு தான் தோணுது. அது மட்டுமா, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னையும் உன் சகோதரனையும் தனித்தனியே பலவீனப்படுத்துறது தான் பழுவேட்டரைகளின் நோக்கம். இச்சமயம் அருள்மொழி இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பாட்டன் மலையமான் ஆதித்த கரிகாலனிடம் சொன்னது நினைவிருக்கும். ஆதித்த கரிகாலன் காஞ்சியிலும் அருள்மொழிவர்மர் இலங்கையிலும் இருப்பது பழுவேட்டரையர்களுக்கு மட்டுமல்ல, நந்தினியின் தலைமையில இயங்குற சதிகாரர்களுக்கும் சாதகமாகத்தான் அமையுது. இந்த விஷயத்துல குறுக்கிட்டது யாரு? கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில சந்திக்கலாம்னு நிருபம் எழுதி கந்தமாறன் மூலமா நந்தினி அனுப்பினதை இப்ப நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஆதித்த கரிகாலருக்கு எதிரே நடுநிசி கூட்டம் நடந்த இடமாச்சே. சரி, தம்பியை தேடி இலங்கையில தான் அவளுடைய ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன திடீர் திருப்பம்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.